இந்த மாதிரி கோட் பண்ணுறாங்க, மார்க்கெட்டுன்ற ஒரு வேர்டை இந்த மாதிரி கோட் பண்ணுறாங்க. அண்ட் தென் மில்டனை நம்ம எப்படி கோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த எஃப்ன்ற லெட்ரு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எத்தனாவது லெட்ரு அப்படின்னா இது வந்து எஃப்ன்றது 6வது லெட்டர். ஓகேவா? அதே மாதிரி ஐ வந்து எத்தனாவது லெட்டர் அப்படின்னா 9வது லெட்டர். அடுத்து என் வந்து 14வது லெட்ரு அண்ட் ஜி வந்து 7வது லெட்ரு. ஸோ இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா 6, 9, 14, 7. பட் இங்கே கொடுத்துருக்கிற நம்பருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இதில் இருந்து நம்ம இதை எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 6, 9, 15 ஆட் பண்ணால் நமக்கு 15 வருது. அடுத்து 9, 14 நம்ம ஆட் பண்ணோம்னா 23 வருது. அடுத்து 14, 7 நம்ம ஆட் பண்ணோம்னா 21 வருது. அப்படி தானே? ஸோ நெக்ஸ்ட் டூ வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போனோம்னா நமக்கு இந்த கோடிங் வேல்யூ வந்து கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஜியோட ஜி வந்து எத்தனாவது லெட்ரு அப்படின்னா 7வது லெட்ரு. இ வந்து எத்தனாவது லெட்ரு அப்படின்னா 5வது லெட்ரு. ஸோ 7 + 5 வந்து 12. ஸோ 12 கரெக்டாக வந்துடுச்சு. அடுத்து ஆர் வந்து என்ன அப்படின்னா 18th லெட்ரு. ஸோ 18 + 5 என்ன வரும்? 23. ஸோ 23 நமக்கு வந்துடுச்சு. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு 9 கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 9 எப்படி வந்துச்சுன்னா இந்த ஆர் வந்து 18th லெட்ரு இல்லையா, அதில் 1 + 8 போட்டோம்னா நமக்கு 9ன்ற ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதே லாஜிக் வந்து இந்த மார்க்கெட்டுக்கும் நமக்கு சூட் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். எம் எத்தனாவது லெட்ரு அப்படின்னா 13th லெட்ரு. அடுத்து ஏ வந்து 1, ஆர் 18, கே வந்து 11, இ வந்து 5 அண்ட் டி வந்து 20. ஸோ இப்போ பாருங்கள், 13 + 1 வந்து 14. அடுத்து 1 + 18 19, 18 + 11 29, 11 + 5 16, 5 + 20 25 அண்ட் 2 + 0 2. ஸோ இந்த லாஜிக் இதுக்கு சூட் ஆகுது. ஸோ இதே லாஜிக்கை இந்த மில்டனுக்கும் நமக்கு யூஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.